கல்யாண மாலையில் மும்பையில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சந்திரமௌலி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். We are from Trichy. ரைட்டுங்க. பாம்பே வந்து 28 வருஷம் ஆகுது. சரிங்க. எனக்கு 2 பசங்க. சரி. மூத்த பையனுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்குறோம். சரி. We are சோழி வல்லாள பிள்ளை அண்ட் வள்ளுவர் மிக்ஸு. ஓகே. ஸோ இவங்களுக்கு எனி கேஸ்ட்டு பிறப்பிறப்புல பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லதுங்க. ரைட். ஓகே. பீஸ் லவ்விங் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஃபேமிலி லெகல் இருந்தால் வி வெல்கம் இட். ஓகே, சொல்லுங்கம்மா. சார், உங்கள் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறோம். நல்லதுமா. இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது என் பையனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் இருக்க இடத்துக்கே வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை, கல்யாண மாலைங்கிறது வந்து சரி சென்னையில் ஆஃபீஸ் வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தா இத்தனை கல்யாணங்கள் பண்ணி வைக்க முடியாது. ஆமாம். இந்தியா முழுக்க போகிறோம், எல்லா கம்யூனிட்டி பீப்புளோடையும் பேசுகிறோம். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ தான் எங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிற ஆளுங்களுக்கு வந்து நம்மளால் விட கொடுக்க முடியும். அதாவது வரக்கூடிய பையனோ பெண்ணோ எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பையனோ பெண்ணையோ அழைச்சிக்கிட்டு 2 பேராக வெளியில் போகலாம். எந்த இடத்துலையுமே மெம்பர்ஷிப்புங்கிறது வந்து லைஃப் மெம்பர்ஷிப்லாம் சொல்லுவாங்க. நம்மளில் ஒண்டி 3 மாதம் 6 மாதங்கிறது தான் கணக்கே தவிர அது 100% வந்து நம்மள்கிட்ட நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு வரவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். உங்கள்கிட்ட தான் நடக்கும்னு புடிவாதம் பிடிச்சி வரவங்களுக்கு உடனடியாக நடக்குது. நீங்கள் அது மாதிரி வந்திருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உடனடியாக கல்யாணம் வரும். கண்டிப்பாக சார். எப்படி மருமகள் வேணும் உங்களுக்கு? குட் லுக்கிங் கேர்ள் வேணும். வெரி குட். பையனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பாம்பேல இருந்தாலும் நல்லது, நிச்சயமா ஊரில் இருந்தாலும் நல்லது. ஓகே, மருமகளை நல்லா பார்த்துக்குவீங்க? நல்ல, கண்டிப்பாக சார், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எக்ஸலன்ட்மா. சந்திரமௌலி. I finished my MBA in International Travel and Tourism in Sales and Marketing. Very good. So basically a travel job irukku. Okay. Expectation in terms of my soulmate, I'm actually looking out for a beautiful who's adjustable with my parents. Okay. And also modern. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்கள் உங்கள் படிப்பு உங்கள் உத்தியோகம் எல்லாமே வந்து கொஞ்சம் மாடர்ன் நோக்கி இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் 2 அவுட்ஃபிட்டோட அழகான பெண் உங்களுக்கு மனைவியா, மகள் மாதிரி ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமா கட்டாயமா வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். கே சந்திரமௌலி, பதிவேன் 404644, வயது 29, BSc MBA படித்தவர், சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவாக மும்பையில் பணியிலுள்ளவர். இவர் படித்து பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சந்திரமௌலி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்வர்ணலதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 21, ஸ்கூல் படிச்சிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. ஓரளவு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஸ்வர்ணலதா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மோகன்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, BE DCT பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மோகன்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விஜய் சாரதி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். என் பையன் விஜய் சாரதி லண்டனில் 6 இயர்ஸ் இருந்து MBA ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிடிச்சிட்டு ஓகே அட் ப்ரெசன்ட் கனடாவில் வேலை பார்க்குறான். சரி. செங்குந்த மொழியார் வகுப்பு சேர்ந்தவங்க. சரிங்க. மருமக வந்து எனி டிகிரி இருந்தால் போகிறோம். சரி. அங்கே கனடாவில் போய் இருக்கிறதுக்கு சம்மதமாக இருக்கணும், ஒர்க் பண்ணணும். சரி. நல்ல குணமுள்ள மருமகளாக வேணும். வெரி குட். கனடாவில் போய் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும். நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து உங்களுக்கு மருமகளாக விஜய் சாரதிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒய்ஃபா கூடிய சீக்கிரமே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். டி விஜயசாரதி, பதிவேன் 609905, வயது 31, MBA லண்டனில் முடித்தவர். கனடா டொரண்டோவில் பணியிலுள்ளவர். இவர் படித்து கனடாவில் வந்து வசிக்க விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். விஜயசாரதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜெயந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, MA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காது கேட்க இயலாதவங்க. டிகிரி படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஜெயந்தி எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சிறந்த கணவர் அவருக்கு உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோத்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, MSc MPhil BEd பண்ணியிருக்கிறாரு. திருச்சி காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. வினோத்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தமிழ் பிரச்சனை ரெகுலராக ஒரு கேள்வி வைப்பாங்க. செய்வனை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால்? அதுக்கு ஒருத்தன் பதில் எழுந்தான், செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ
கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியரை கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வனை. வாத்தியார் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வேற ஊருக்கு போயிட்டார். லட்சக்கணக்கான இல்லங்களில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைக்கும் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜூன் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஈரோடு பவானி சாலையில் உள்ள புத்தம் புதிய திருமண மண்டபம் பிளாட்டினம் மஹாலில். ஈரோடு கல்யாண மாலை படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த மற்ற விவரங்களை பெற கல்யாண மாலை ஈரோடு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். திருமதி லட்சுமி 9940051400. படப்பிடிப்பில் பார்வையாளர்களாக பங்கேற்க பிளாட்டினம் மஹாலை தொடர்பு கொள்ளவும். திரு தாமோதரன் 9894097777. இன்றைய பரபரப்பான வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதா பரிதாபத்துக்கு உரியதா? நடிகர் இயக்குனர் திரு SV சேகர் தலைமையில் மும்பை கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. எதுக்கா வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் அதிகம்னா இவர் எழுதுகிற பேப்பர் திருத்துறாரு. வாத்தியார் நிலைமை அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். குழப்புறாங்க. முன்னாலாம் நம்ம நல்லா படிச்சுட்டு போகிறப்ப பயந்துட்டு போவோம், எந்த கொஸ்டின் வருமோ என்னமோன்னு சொல்லி. இன்னைக்கெல்லாம் பையன் சொந்தமாக எழுதுறேன், சர்வசாரம் எழுதுறேன். கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்ஸ் படிச்சுட்டு போகிறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. எப்போ அப்படின்னா கொஸ்டின் இருந்தால் பதில் உருவாக்குறான். ஒரு சின்ன கேள்வி, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு பதில் பாருங்க. சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் நடிச்சா 3 மணி வரைக்கும் 25 டீயை குடிச்சிட்டே உட்காந்துட்டார். என்னப்பா அதன் போட்டிருக்கா, அப்புறம் இதன் போட்டிருக்கா, ஆனா எதையிலேயே உடையா. இப்படி ஒரு குழப்பம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பயப்பட மாட்டாங்க. ஏங்க, 2வது உலகப் போர் எப்பொழுது நடந்தது? முதல் உலகப் போர் முடிந்தவுடன் தான் நடந்தது. ஆச்சரியமா இருக்கு. எந்த கொஸ்டின் சாய்ஸில் விட மாட்டேன். 8 கேள்வி 8க்கும் பதில் எழுதுறாங்க. தமிழ் பிரச்சனை ரெகுலராக ஒரு கேள்வி வைப்பாங்க. செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால். அதுக்கு ஒருத்தன் பதில் எழுந்தான். வாத்தியார் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வேற ஊருக்கு போயிட்டார். இப்படி பேப்பர்லாம் என்னால் திருத்த முடியாங்க. என் நிலைமை பரிதாபமாக இருக்குங்க. என்னங்க எழுதிருந்தான்? செய்வினைக்கு எழுதியிருக்கேன் சார். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியரை கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார். உதாரணத்தை எழுதியிருக்காயா? 8 மார்க் வாங்குறதுக்கு எப்படி ஐடியா பண்ணியிருக்கா பாருங்க. அம்மோனியம் குளோரைடு எப்படி தயாரிக்கப்படுகிறது? உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தயாரித்தவர் கடவுள் தான். ஆக அம்மோனியம் குளோரைடும் அவர் தான் தயாரித்திருக்க வேண்டும். நீங்க அவரிடமே கேட்டு தெரிஞ்சாலும் ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள், அப்புறம் எதுக்கு வாங்க பரிசு வைக்கிறோம். இன்னொருத்தர் 100 மார்க்கு 130 எடுத்துவிட்டான். பரபரப்பில் ஒண்ணுமே தெரியலங்க. மொத்தமே 100 130 எப்படி எடுத்தார் செக் பண்ணுங்க. பார்த்தா பிட்டு அடிச்ச வய சேர்த்து கட்டி விட்டுருக்கேன். பிட்டையும் பார்த்தா அதையும் சேர்த்து மார்க் போட்டுட்டார். என்ன பிரமாதம் எழுதியிருக்காங்க. அதனால இன்னைக்கு சூழல்ல கல்விக்கு அரசி கலைவாணியே வந்தா கூட தன்னுடைய வீணை அடை வச்சு தாங்க குழந்தைய பள்ளிக்கூடத்தை சேர்க்க முடியும். அதுமா உங்களுக்கு அப்படியாப்பட்ட சூழல். காலையில் பிறந்த உடனே பள்ளிக்கூடம் அனுப்புற நம்ம ஊர்ல பிறந்தாவி சாப்பிட்டானா சாப்பிடலையா. ஒரு ஆட்டோவில் 5 பேர் தான் போக முடியும். 15 பேர் ஆட்டோக்கு வெளியே பிதிக்கிட்டு போறேன். டிரைவர் வெளிலேருந்து தானே ஓட்டுறாரு. இவர் பேக்கூட உள்ள இருக்கு, அவன் கூட வெளியே இருக்கான். ஆட்டோவில் போயில பாருங்களேன். ஒருத்தன் சரிங்க பிடிச்சிருக்கான், ஒருத்தன் கிளர்ச்சி பிடிச்சிருக்கான். டிரைவர் சும்மா உட்காந்து போயிட்டு இருக்கான். எப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்களா ஓட்டி போறீங்க. அவன் கொண்டு வர சுமையை பார்த்துருக்கீங்களா? அவன் 3 கிலோ இருக்காங்க, கொண்டு வரது 30 கிலோ இருக்கு. ஒரு வீடெல்லாம் ஃபயர் ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு ஓடி போய் ஒரு ஆள் அண்டா தூக்கிட்டு ஓடியாரு, 2 ஆள் ஓடி போய் குண்டா தூக்கிட்டு ஓடியாரு. அங்க இருந்த உரலை யாருமே தூக்கல. ஒரு LKG போய் தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான். பின்னாடியே ஓடுறான். எப்படா தூக்குனா? ஏன் பேக்க விட சின்னத்தாயா இருக்கு, ஏயா என்ன இப்படி செய்றீங்க? அது உணவு பழக்கம் சொன்னமே ஆரோக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியம் இருக்காங்க. முன்னெல்லாம் சாப்பிட்டாங்க 120 வயசு 130 வயசு. இன்னைக்கு பார்க்க முடியுதா? காலை பொழுது யாருக்கெல்லாம் மலச்சிக்கல்லாமல் விடுகிறதோ, மாலை பொழுது யாருக்கெல்லாம் மனச்சிக்கல்லாமல் முடிகிறதோ அவன் தான் ஆரோக்கியமான மனுஷன் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கா? கண்ணதாசன் ஒரு தடவை ஒரு மெடிக்கல் ஷாப்பை பார்த்து சொன்னாருங்க, இத்தனை மருந்துகளான்னு கேட்கல, இத்தனை நோய்களாயா இந்த நாட்டில் அப்படின்னாரு. அவ்வளோ இருக்குங்க. நோய் தப்பு இல்லைங்க. சில டாக்டர் போகும்போது இன்னொரு நோய் நம்மளுக்கு பாஸ் ஆயிடுது. 2 நோயாக்கி விட்டுறாரு. எல்லா டாக்டரும் குறை சொல்லுங்க. போன ஆண்டு மட்டும் 2000 போலி டாக்டர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருந்தாங்க என்னன்னு தெரியல. இதனால நல்ல டாக்டரும் கெட்ட பேர். நான்லாம் சில டாக்டர் போய் பரிதாபம் வந்திருக்கேன். ஒரு டாக்டர்லாம் ஒரு ஆள் போய் கேட்குறாங்க, ஏன் டாக்டர் உங்கள்கிட்ட வந்தால் இருமல் நிற்குமா டாக்டர்? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட வந்தால் மூச்சே நிற்கும்பா. அது முந்தின அந்த இடத்துல மூச்சை விட தெரிஞ்சா இப்படி பேசுகிறேன். இப்படி அப்படி இருக்க சூழலில் மகிழ்ச்சிக்கான சூழலே இங்கே இருக்க முடியாது. ஏன்னா நினச்சி பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. என்ன யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிட போகிறேன். ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைய படிக்க வைப்பாங்க. ஏன்னா தன்னை மாதிரி தான் பையன் வேட்டி சட்டை போடக்கூடாது, பேண்ட் சட்டை போடணும். தன்னை மாதிரி தமிழில் பேசக்கூடாது, ஆங்கிலத்தில் பேசணும்.
ரொம்ப பிற்படாங்கிட்டு மதுரை மாவட்ட பக்கம்னா ஆட்டை விற்று மாட்டை விற்று தன்னுடைய பையனை படிக்க வைப்பாங்க. ஏன்னா இன்னும் சிலர் வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி வெளிநாட்டுக்கு போன பையன்ட்டு இருந்து அங்கே உள்ள பரபரப்பு அந்த மகிழ்ச்சியில் அப்பாவை பரிதாபமாக்கிட்டான். எந்த லெட்டரும் கிடையாது, ஒரு ஃபோன் கிடையாதுங்க. கிராமத்துலேருந்து அப்பா ஒரு கடி எழுதுறாரு, மகனே நீ வீட்டில் பிறந்தவும் நான் ஒரு தென்னை வைத்தேன், தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டுகிற படிப்பும் பொருளாதாரமும் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் தருகிறது, நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல இளநீரையும் நல்ல நிழலையும் தருகிறது. என்றாவது ஒரு நாள் இமெயிலில் மூழ்கியிருக்கும் போது என் உடம்பில் ஈமைத்தை செய்து வந்து சேரும். எனது இறுதி ஊர்வலத்தின் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சுடுகாடு வரை என்னை தென்னை ஓலையை தூக்கி சொல்லி முடிப்பார். என்ன காரணம்னா 10 குழந்தைகள் ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, 10 குழந்தைகளும் சேர்த்து ஒரு அப்பா அம்மா வளர்க்க மாட்டேங்கிறாங்கன்ற அந்த பரிதாபத்துக்குரிய சூழ்நிலை. ஏன்னா முருங்கை மரம் மாறிங்க, முருங்கை மரம் தன்னுடைய சத்தப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை பூவுக்கும் முருங்கை காய்க்கும் கொடுத்துட்டு இது வலுவிழந்துருக்கும். அது மாதிரி அப்பா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெற்றோர்கள்லாம் மயனுக்கு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு முருங்கை மரத்தை பூரா வலுவிழுந்து இருப்பாங்க. ஆனால் ரொம்ப முருங்கை பூ முருங்கை சாப்பிட்டனால தான் அவர் 10 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கார். ஆமாம், ஆலமரம் எப்படி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஆலமரம் வேரோட கீழே விழுகிறப்ப அதனுடைய விழுதுகள் தாங்கி பிடிக்கும், அது மாதிரி பெற்றோர்கள் காக்கிறதுக்கு இன்னைக்கு பிள்ளை இல்லை. இதை விட என்னென்ன எத்தனை அனாதை இல்லங்கள், வீட்டின் பேர் அன்னை இல்லம் வச்சுட்டு அன்னையை கொண்டு அனாதை இல்லத்தை வச்சுருக்கு. இந்த பரிதாபத்திற்குரிய சூழ்நிலை மீறி மகிழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இந்த அரியவரி வாய்ப்புக்காக அற்புதமான ரசிகர்களையும் அற்புதமான பட்டிமன்றத்தில் வந்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். முத்து, அவங்கள கைத்தட்ட வச்சே டயர்ட் ஆகிட்டீங்க நீங்கள். காலையில் வீட்டில் 6 மணிக்கு எழுந்துக்குவாங்க, செல்ஃபோனையே பார்த்துட்டு இருப்பேன். பெல் அடிக்கலன்னு வச்சுங்க டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா என்னடா நம்ம மார்க்கெட் போயிடுச்சா, எங்கேருந்துமே ஃபோன் வரலையே, ஒரு ப்ரொடியூசர் நமக்கு இல்லையே, பயம் வந்துடுனே. இன்றைய பரபரப்பான வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதே. கலகலப்பாய் பேசிய மதுரை முத்துவிற்கு பதிலளிக்க வருகிறார் ரமேஷ் கண்ணா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ராஜிஷா சங்கர் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 2 பிள்ளையும். சரி, நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். சரி, நல்ல மருமகன் வேணும். சரி, ரைட்டு, சொல்லுங்கம்மா. நல்ல பையன், ஆ, நிரந்தர வேலை, சரி, குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மருமகன் வேணும். ஓகேம்மா. ரஜீஷா சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிஎம்எஸ் படிச்சிருக்கேன். சரி. சிஎஃப்ஏ படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. எம்என்சி கம்பெனியில் பேக் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, கணவர் எப்படி வேணும்? படிச்சிருக்கேன்னா மும்பையிலே வேலை பார்க்கணும். ரைட், ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிற மும்பையில் இருக்கிற அழகானவர் உங்களுக்கு கணவராக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ராஜிஷா சங்கர், பதிவேன் 632292, வயது 24, பிஎம்எஸ் முடித்தவர், பன்னாட்டு நிறுவனத்தில் மும்பையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ராஜிஷா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஹரிஹர சுதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, M.Pharm மற்றும் MBA பண்ணியிருக்கிறாரு. ஆந்திரா கடப்பால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஹரிஹர சுதன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விநாயகமூர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிகாம் முடிச்சிருக்கிறாரு, எம்காம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சேலத்தில் சீஃப் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. விநாயகமூர்த்தி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ஆதி சரவணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். 3 சன் இருக்காங்க. சரி. எல்டர் சன் ஆதி சரவணன். ஓகே. கம்யூனிட்டி வந்து சலவையாளர். சரி. எந்த கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓகே, ஓகே. எந்த பொண்ணாக இருந்தாலும் பையனுக்கு வந்து பிடிச்சிருந்தா பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தானா நாங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு தயாராக. வெரி குட், ரைட், ஓகே. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. சரிங்க. இவருடைய மெயின் எதிர்பார்ப்பை வந்து பொண்ணு வந்து நல்ல அழகாக இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்காரு, நியாயமான எதிர்பார்ப்பு. சரி. மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் போதும். ஓகே. வேலைக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை. சரி. அவர் ஒர்க்கு வந்து பூனாவில் இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஃபாரின் போகும்போதும் கூட போக முடியுமா? ரைட், ஓகே. கல்யாண மாலை மூலம் ஆதி சரவணனுக்கு அழகான நல்ல பெண் மனைவியா வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆதி சரவணன், பதிவேன் 594898, வயது 33, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து வோடோஃபோனில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பூனாவில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஆதி சரவணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் ரமேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, ஸ்கூல் ஃபைனல் பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூரில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 கால்களும் போலியோவால் பாதிக்கப்பட்டவர். படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. ரமேஷுக்கு மிகச்சிறந்த பெண் மனைவியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு US மற்றும் கனடாவில். இந்தியாவின் அனைத்து பெரிய ஊர்களிலும், சிங்கப்பூர், தோஹா, துபாய் ஆகிய வெளிநாடுகளிலும் நடந்து வந்த கல்யாண மாலை படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் வெகு கோலாகலமாய் US மற்றும் கனடாவின் பல பாகங்களில் நடைபெற உள்ளது. US மற்றும் கனடாவில் தங்கள் பகுதியில் படப்பிடிப்பை நடத்த விரும்புவோர் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். திருமதி கலா ஐயர், கலாலயா, கலிபோர்னியா. ஹேண்ட்போன் 510-305-9285. இமெயில் kalaiyer1@yahoo.com. மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யவும் kmmatrimony.com. முத்து பல விஷயங்களை சொன்னீங்க, டாக்டர்ஸ் பற்றி சொன்னீங்க. நான் கூட ஒரு தடவை ஒரு ட்ராமாக்காக திண்டுக்கல் போயிருந்தேன். திடீர்னு பயங்கரமான வயிற்று வலி. அங்கே பார்த்தேன், ஒரு டாக்டர் பேர் போட்டிருந்தது. போனேன், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். டக்குன்னு வயிற்று வலி நின்று போச்சு. எவ்வளோ சார்ன்ட்டு ஒரு 200 ரூபா எடுத்தேன். 50 ரூபா கொடுங்கன்னார். இன்ஜெக்ஷன் வேறு போட்டிருக்காரு, இதுக்கு வேறு என்ன 50 ரூபா கேட்குறீங்க? என்ன சார், மற்றவங்களாம் 200 300 கேட்பாங்க. இல்லைங்க, நான் SLC தானே படிச்சிருக்கேன், அதுக்கு அவ்வளோதான். எனக்கு அப்படியே போட்ட இன்ஜெக்ஷன்லாம் நெஞ்சுக்கே வந்துடுச்சு. அதனால் நீங்கள் உங்களுடைய பெரிய வெற்றியின் காரணமே அந்த மதுரை பக்கத்துலேருந்து வந்தால் கூட பல விஷயங்களை நீங்கள் மனுஷர்களை படிக்கிறது சீரியஸான பல விஷயத்தை கூட நீங்கள் ஒரு ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறது தான் உங்களுடைய பெரிய சிறப்பு. அதுதான் ரொம்ப. நான் மதுரை முத்துக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். ஏன்னா வெறும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவோ நகைச்சுவையாளரோ இருக்கிறது பிரச்சனை இல்லை. தொலைக்காட்சியில் தொடர்ந்து வரும்பொழுது, சார் அன்னைக்கு போன வருஷம் சொன்னீங்களே அதே ஜோக்கை இப்போ சொல்லிட்டீங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வாரம் தன்னை வந்து நீங்கள் புதுசு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு நிறைய வயசு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மிகப்பெரிய உயரத்தை தொடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பக்கம் வந்து பரிதாபத்துக்குரியதேங்கிறத இவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சிக்கு உரியதேங்கிறத இதைவிட மகிழ்ச்சியாக சொல்லுவதற்காக நம்முடைய ரமேஷ் கண்ணா அவர்கள். ரமேஷ் கண்ணா வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டும் அல்ல. இப்போ நான் டைரக்ட் பண்ண கிருஷ்ணாவில் 2வது ஹீரோவாக நடித்தவர். அவரே படம் சொந்தமாக டைரக்ட் பண்ணிருக்கார். நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஒரு சினிமாவில் நிறையா விஷயங்கள் தெரிந்தவர். எல்லாம் ஆசீர்வாதம். எல்லோருக்கும் வணக்கம். நானும் முத்தும் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தோம். பாத்ரூம் போனோம், எல்லாம் பேசிட்டு கை கழுவும்போது என் குழா அமிச்சா தண்ணி வரல. அவர் குழாயில் ஃப்ளோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் ஜோக்காக அடித்து தள்ளுறாரு கடந்துட்டு. இதுக்கப்புறம் நான் பேசி இது வந்து பரபரப்பான சூழ்நிலை மகிழ்ச்சி இருக்காது, ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். நாம நம்ம சைடு விடக்கூடாது இல்லை? அதானே. இந்த பரபரப்பான சூழ்நிலை வந்து மகிழ்ச்சிக்குரியது எப்படி சொல்கிறேன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? குழந்தைகள் தாங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் பரபரப்பாக விளையாடிக்கிட்டே இருக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாது, ஹாப்பியாக இருக்கும், என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கும். அப்போது நாம் குழந்தை மனசோடு இருக்கணும்னா நாம் எப்போவுமே பரபரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது பள்ளிப்பருவம் எடுத்துங்க. எப்போ பரபரப்பாக இருப்பாங்க பசங்க? பரீட்சைக்கு படிக்கும்போது இல்லை, ரிசல்ட் வரும்போது இல்லை, அந்த சுதந்திர தினத்துக்கு கூப்பிட்டு மிட்டாய் கொடுப்பாங்கன்னு போது போவாங்க பாருங்க. காலையில் எடுத்து அந்த தேசிய கொடி குத்திட்டு ரொம்ப அவசரமாக போயிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து காலேஜ் காலைல 6 மணிக்கு போடான்னு சொன்னால் சீக்கிரத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க. 10 தடவை அவங்களை உழுப்பி எழுப்பணும். ஆனால் எப்போ பரபரப்பாங்க தெரியுங்களா? காலையில எழுந்திருக்குவான், ட்ரெஸ் பண்ணுவான், முடி தலை வாருவான், டக்குன்னு பேக்கை போட 2 தடவை பார்ப்பான், பவுடர் அடிப்பான். அப்போது தெரிஞ்சுக்கலாம் ஏதோ சிகரெட்டை மாட்டிட்டான், ஏதோ சைட் அடிக்க போகிறான். அப்போ தான் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே பரபரப்பாக இருந்தால் தான் அது சந்தோஷமாகவும் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ எடுத்துங்க, பாம்பே வந்தோம், நல்லா பரபரப்பாக இருந்து பார்க்குறதுக்கு. எல்லாருமே இங்கே 12 ஃப்ரேம்ஸில் போயிட்டு இருக்காங்க, 24 ஃப்ரேம்ஸில் ஆளே இல்லை. அப்போ தான் படம் சுறுசுறுப்பாக இருக்கும். நான்லாம் ஷூட்டிங் லேட்டாக வந்துடும் சில நேரத்தில். அப்போது ரொம்ப அப்படி பரிதாபம் உள்ளே போனோம்னா டைரக்டர் கண்டுபிடிச்சிருவார், இவன் ஏதோ தப்பு பண்ணி லேட்டாக வந்திருக்கிறான். நான் வரும்போதே கேட்பேன், ஏய் கிரைன் ஆன் பண்ணியாச்சா, லைட்டை போட்டாச்சா, அவனை மேக்கப்பை கூப்பிட்டாச்சா, டே அது என்ன ஷார்ட்னு டைரக்டர் பார்ப்பார். இவன் ரொம்ப பரபரப்பாக இருக்கானே, ஒரு சீக்கிரம் வந்துருப்போன்னு அவர் நினச்சிக்குவார். அதனால பரபரப்பாக இருந்தால் அவர் நம்மளை ஏமாற்றி நம்ம மகிழ்ச்சியாக இருந்துடலாம்.
பரபரப்பான சூழ்நிலை எப்படியுமே மகிழ்ச்சியாக தான் இருக்குன்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். எந்த இடம் பார்த்தாலும் முத்துனே பரபரப்பாக இருந்தால் தான் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஹோட்டல் கூட போங்களேன், காலியாக இருக்கிற ஹோட்டல் பக்கம் எவனுமே போக மாட்டான். அது நல்லா கூட சமைச்சிருப்பாங்க, ஆனால் அந்த பக்கம் போக மாட்டான். பரபரப்பாக இருக்கும், அங்கே போய் சீட்டுக்கு அப்படி நின்று பார்த்துட்டே இருப்பான். அதாவது எம்ஜிஆர் சாருடைய பாடல்கள் எல்லாமே உச்சஸ்தாயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஆணையிட்டால் எல்லாம் ஹை பிச்சில் தான் பாடுவார். அப்போ நாடோடி மன்ற படத்தில் ஒரு சின்ன பிச்சில் ஒரு சாங் பாட்டார், தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு. ரொம்ப சாதாரண பிச்சு தான், தூங்காதே அப்படின்னு. ஆனால் அவர் கூட விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் இடம் மட்டும் உச்சஸ்தாயில் பாடியிருப்பார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். ஏன்னா நீ அப்போ தான் பரபரப்பாக இருந்தால் தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இப்போ எஸ்வி சார் இருக்கிறாரு, நல்ல ஜாலியாக இளமையாக ஹாப்பியாக இருக்கிறார். என்ன காரணம்? சின்ன வயசுலேருந்தே ஒரு பரபரப்பாக நாடகம் நடத்தினார், படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார். என்ன வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் தான் நீங்கள் பரபரப்பாக இருக்க முடியும், இல்லைன்னா முடியாது வாழ்க்கையில். அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும். செல்ஃபோன் மேட்டர் சொன்னீங்க நீங்கள். காலையில் வீட்டில் 6 மணிக்கு எழுந்துவாங்க, செல்ஃபோனையே பார்த்துட்டு இருப்பேன். பெல் அடிக்கலன்னு வச்சுங்க டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா என்னடா நம்ம மார்க்கெட் போயிடுச்சா, எங்கேருந்துமே ஃபோன் வரலையே, ஒரு ப்ரொடியூசர் நமக்கு இல்லையே, பயம் வந்துடுனே. அப்போ செல்ஃபோன்லேருந்து காலையிலேருந்து ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் நம்மளை யாராவது கூப்பிட்டு பேசி பரபரப்பாக பேசினா மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கண்டுக்கலான்னு வச்சுங்க சுத்தமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கல்யாண வீடு எடுத்து கலகலன்னு இருக்குது, துக்க வீடு போன கலகலன்னு இருக்குது, அமைதியாக இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டில் போடுங்க அப்படியே ஓவா சிரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற இடத்துல அப்படி இருக்காது. அதனால பரபரப்பான இடம் எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்க, கூட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வரோம் பேசுகிறோம், எதில் 15 பேர் கூட இல்லைன்னா எப்படி பேசுவோம் நம்ம? அந்த பரபரப்பாக அத்தனை பேர் வந்து மகிழ்ச்சியாக கை தட்டிட்டு இருந்தால் தான் நாம சந்தோஷமாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா. காலையில் எழுந்து 6 மணிக்கு ஃப்ளைட் ரொம்ப கஷ்டம். 6 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்கணும், 5 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும், 5 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணால் 4 மணிக்கு எழுந்துக்கணும், 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு வந்து பரபரப்பாக வந்து ஓடி வந்து இந்த பாம்பேல பேசும்போது எனக்கு சந்தோஷம். மெதுவாக எழுந்து லேட்டாகி பரபரப்பு நமக்கு இல்லைங்க, மோகனுக்கு தான். எழுப்பு வரலன்னா அவ்வளோதான். அப்படி பரபரப்பாக வந்து இங்கே பேசும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குதே, இந்த பாம்பே மக்களை பார்த்து அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதற்காகவே நான் எப்பொழுதுமே பரபரப்பை ரொம்ப விரும்புகிறேன். பரபரப்பு எவ்வளோ பெரிய விஷயம்னா, ரஜினி சார் வந்து ராணா படம் ஆரம்பிச்சாரு, பூஜை அன்னைக்கு உடம்பு சரியில்லை போயிடுச்சு. 3 மாசத்துல திரும்பி வந்துட்டார். அத்தனை மக்களுடைய ஆதரவு வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் வந்தவர் சும்மா இல்லை, உடனே பரபரப்பான் கோச்சடையான்னு ஒரு படம் ஆரம்பிச்சார். ஏன் ஆரம்பிச்சாரு? பரபரப்பா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை, மற்ற எந்த நேரத்திலும் வாழ்க்கை கிடையாது. இன்றைய பரபரப்பான வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதே என ரமேஷ் கண்ணா தொடர, பரிதாபத்துக்குரியதே என பதிலளிக்க வருகிறார் அண்ணா சிங்காரவேலு. அடுத்த வாரம் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு US மற்றும் கனடாவில். இந்தியாவின் அனைத்து பெரிய ஊர்களிலும், சிங்கப்பூர், தோஹா, துபாய் ஆகிய வெளிநாடுகளிலும் நடந்து வந்த கல்யாண மாலை படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வெகு கோலாகலமாய் US மற்றும் கனடாவின் பல பாகங்களில் நடைபெற உள்ளது. US மற்றும் கனடாவில் தங்கள் பகுதியில் படப்பிடிப்பை நடத்த விரும்புவோர் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். திருமதி கலா ஐயர், கலாலயா, கலிபோர்னியா. ஹேண்ட்போன் 510-305-9285. இமெயில் kalaiyer1@yahoo.com. மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யவும் kmmatrimony.com. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.